இனி ஹிப்னாட்டிக்ஸின் அடுத்த முக்கிய கட்டத்தை பார்ப்போம். பார்வை, நிலைபெறுதல், ஒளியின் ஊடுருவல், ஒளி நெற்றியில் தங்குதல், பின் வெளியேறி தன் காரியத்தை செய்தல். இவைகளின் உற்ற நண்பனாய் இன்னொரு கட்டம் முணுமுணுத்தல் என்று கூட சொல்லலாம். அதாவது ஜெபித்தலை. ஹிப்னாட்டிக்ஸின் அறுவை மன்னன் என்று கூட சொல்வார்கள். இது நாம் பற்றுதல் கொண்ட ஒரு பொருளையோ நபரையோ பெயரையோ உச்சரிப்பதில் துவங்க வேண்டும். நாம் ஒளியை எவ்வளவு நேரம் பார்க்கிறோமோ அவ்வளவு நேரம் ஜபிக்கவும் வேண்டும். சரி, ஹிப்னாட்டிஸிற்கும் முணுமுணுப்பிற்கும் இயற்கை நெருப்பு எதிராளியை தாக்கி மயக்க நிலைக்கு மட்டுமே கொண்டு போகிறது. இது ஒரு ஊமை நிலை. மயக்கம் பெற்றதும் எதிராளியை வீழ்த்த வேண்டும். அவனின் மூளை நரம்புகளோடு நாம் செயல்பட வேண்டும். ஹிப்னாட்டிக்ஸால் மயக்கமுற்ற மூளை ஒரு நாய்க்குட்டி போன்றாகிவிடுகிறது. சுண்டி கூப்பிட்டால் பின்னாடியே ஓடி வரும். ஆனால் சுண்ட தெரிய வேண்டும். அது கொஞ்சம் கடுகில்ல கடுகு. அந்த அளவு பெசகினாலும் எதிராளி பைத்தியமாக வாய்ப்பு அதிகம். சுண்டுவது மிகவும் எளிது. அதை முறைப்படி கற்றவருக்கு, அதாவது ஜெபித்தல் என்பதை புரோகிதரும் பாதிரிமார்களும் லெப்பைகளும் தொழிலாக கொண்டிருந்தாலும், ஒரு ஹிப்னாட்டிஸ் கற்றுக்கொண்டவனின் ஜெபித்தல் மட்டுமே ஆன்மாவை நேரடியாக மோதுகிறது. ஆயுள் முழுவதும் கோவிலில் ஜெபிக்கும் பூசாரியை விட வேலை செய்து கொண்டிருக்கும் போது முருகா முருகா என்று முன்முடிக்கிறானே, அவனின் ஜெபம் உயர்ந்தது. ஆனால் அது ஏன் பலிப்பதில்லை என்றால், இல்லாத ஒரு முருகனை, அதாவது கடவுளாக இல்லாத ஒரு முருகனை, நேரே வந்து பக்தனுக்கு அருள் புரியும் நிலையில் இல்லாத ஒரு முருகனை அவன் ஜெபித்து என்ன பயன்? ஆனால் ஜெபிப்பதுதான் சரியான, மிகச் சரியான முறை. ஒரு சிலையை பார்த்தோ அல்லது அவன் வேலை செய்யும் போது அந்த சிலையை நினைத்தோ மாறி மாறி முணுமுணுக்கிறானே, அதைத்தான் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். சரி, இதை எப்படி உச்சரிக்க வேண்டும்? அமைதியாய், ஆழ்ந்த நிலையாய், அடிவயிற்றிலிருந்து வரும் வார்த்தையாய், அதே சமயம் ஆணித்தரமாக கட்டளையை வார்த்தையாய், நம்பிக்கையாய், உன்னதமாய், இறுதியாக உறுதியாய் உச்சரிக்க வேண்டும்.